வணக்கம் நண்பர்களே, வாங்க இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டு மொச்சை தான் பார்க்க போகிறோம். நாட்டு மொச்சையை வச்சு நம்ம செய்கிற கிரேவி தான். இந்த நாட்டு மொச்சை கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் இதை சேர்த்துக்கோங்க. அதை வச்சு எப்படி நான் இந்த பெரட்டல் செஞ்சேன் அப்படின்றது தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து நம்ம நாட்டு மொச்சையை எடுத்துக்கணும். இதுதான் அது வந்து நாட்டு மொச்சை. நல்லா ஒரு கருப்பு கலரில் மேலே வந்து ஒரு லேயர் அப்படி ஒயிட் கலரில் இருக்கும். இதுதான் நாட்டு மொச்சை. இதை வந்து நல்லா கழுவிடணும். ஃபஸ்ட்டு நல்லா கழுவி அதில் உள்ள அழுக்கு கல்லெல்லாம் போன பிறகு நல்லா ஊற வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் இது கண்டிப்பாக ஊறணும். ஊறிச்சு அப்படின்னா தான் தெரியும். இப்போ வந்து ஊறி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்படி அது எப்படி ஊறிச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுனா ஒரு இதை எடுத்து இப்படி நசுக்கி பார்க்கணும். நசுக்கி பார்த்தா அந்த உள்ளே இருக்கிற பருப்பு வந்து தனியாக வரும். அந்த மாதிரி ஊறினா மட்டும்தான் அது வரும், இல்லைன்னா வராது. அந்த மாதிரி ஊறினோடனே இந்த தண்ணியை வந்து மாற்றிடணும். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. குக்கரில் தண்ணியை வடித்து சேர்த்துக்கிட்டு திருப்பி வேறு புது தண்ணி ஊற்றணும். புது தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு குழையாமல் வெந்துடும். கொஞ்சம் குழஞ்சாதான் வேணும் அப்படின்னா 3 விசில் நம்ம வைக்கணும். 2 விசில் விட்டால் தான் இந்த கிரேவிக்கு வந்து குழையக்கூடாது, குழையாமல் வேணும். அதனால் ஒரு 2 விசில் வச்சு அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதனால் நான் ஒரு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பயரில் வந்து உப்பு பிடிக்கணும் இல்லையா, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக அது வெந்து வந்துடும். இப்போ அது தண்ணியும் அதுவும் சரியாக இருக்குது. இந்த தண்ணி நமக்கு வேணும். இந்த தண்ணியை நம்ம தூக்கி தூரம் கொட்டிடக்கூடாது. கண்டிப்பாக தண்ணி வேணும். இது இப்போ வெந்துருச்சு. இதை வந்து நான் ஒரு மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு மண் சட்டியில் வந்து நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெயில் வந்து வழக்கம் போல் கடுகு இதை நம்ம தாளிச்சுக்கிடுவோம். நல்ல எண்ணெய் காயட்டும். ஏன்னா மண் சட்டிங்கிறனால கொஞ்சம் எண்ணெய் காய டைம் எடுக்கும். நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் போட வேண்டிய ஐட்டம்லாம் போட்டுடலாம். இதை வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது நம்ம வழக்கம் போல் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இதுக்கு டேஸ்ட்டு. வெங்காயம் வந்து நிறையாவும் இருக்கணும். நம்ம ஒரு 1/4 கிலோ பயிர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் இருக்கணும். அப்போனா தான் இதுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் நல்லா வந்து கருவேப்பிலையை பொரிஞ்சு விட்டுக்கிறேன். பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயத்தில் வந்து லைட்டாக உப்பு போடணும். ஏற்கனவே நம்ம பயரில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதுவே சரியாக இருக்கும். நல்லா அதை வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வந்து குழஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் அந்த நறுக்குன்ற இருக்கிற ஸ்டேஜில் இருக்கணும். இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் வந்து வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம தக்காளியும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வதக்கி விட்றணும். ரெண்டுமே குழையணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் முழுசாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த பயரோடு சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். பெரிய வெங்காயத்துலேயும் இந்த தாராளமாக செய்யலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கலை. அதே மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் இதில் நான் சேர்க்கலை. இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி ஆயிரும். நான் வந்து ஊர் ஸ்டைலில் வைக்கிற மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கேன். நல்லா தக்காளியும் வதக்கி விட்டுட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நல்லா சேர்த்து வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க பயரை வந்து இதில் ஒன்றா சேர்க்கணும். தண்ணியோடு சேர்க்கணும். தண்ணியே கீழே ஊற்றிடக்கூடாது. தண்ணியோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது வேகிறதுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் அடுத்து. அதனால் இந்த தண்ணியை வந்து கீழே தூர ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி கண்டிப்பாக அவ்வளோ சத்துள்ள தண்ணி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். நான் மிளகாய் போடலை, தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்க்கணும். அப்படின்னா தான் அது டேஸ்ட் இருக்கும் அந்த கிரேவிக்கு. அதனால் மல்லித்தூள் வந்து ரொம்ப கம்மியாகவும் மிளகாத்தூள் காரம் தான் அதிகமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாவும் இந்த மொச்சை பயிரும் வந்து ஒன்றா சேர்ந்து வர்றதுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு ரொம்ப தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவ்வளோ தண்ணி போதும். இதை அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு அது கொதிக்கிற டைமில் ஒரு பேஸ்ட் நம்ம இதுக்கு ரெடி பண்ணணும். அந்த பேஸ்ட்டு தான் வந்து இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இந்த அளவுக்கு வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து போல் அப்படியே நல்லா திரண்டு வரணும். அப்படின்னா தான் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு வந்து பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொரிகடலை 1 ஸ்பூன், பூண்டு பல், தேங்காய் ஒரு 4 சில்லு, அப்புறம் வந்து சீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா நைஸாகவே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நைஸாக அரைக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி வந்து
நல்லா பிரண்டு திக்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு. இது சப்பாத்தியோ தோசையோ வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அப்படி அள்ளி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வெறுமனாவும் காலையில் நம்ம வந்து அப்படியே ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்லாம். காலை டிஃபனாகவும் இது சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுறணும். இது ரொம்ப நேரம் கிளறணும் அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான். நல்லா கிளறி வந்த பிறகு, ஏன்னா தேங்காய் ஊற்றினாலும் ரொம்ப நேரம் அது கொதிக்க தேவையில்லை. உங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்கணும் அப்படின்னா இந்த மசாலாவோடைய 2 பச்சை மிளகாவும் நீங்கள் வச்சு அரைச்சிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் பச்சை மிளகா சேர்க்கல. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல ஒரு கை நிறைய கொத்தமல்லி அள்ளி போட்டு அப்படியே ஒரு பெரட்டு. எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சா? கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வித்தியாசமாக இருக்கும். நாட்டு மொச்சை உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. ரொம்ப ரிச் ஃபைபர் உள்ளது கூட, ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறது. காலையில் டிஃபனுக்கு பதிலாக ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை நம்ம அழகாக எடுத்துக்கலாம். எப்படி சூப்பராக இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே ஹைப் பட்டன் வந்திருக்கும், அப்படியே நம்ம சேனலை வந்து கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி